Hi guys, welcome to Mupra Training Academy. So very good morning to all. காலையில காஃபி வித் அரிஷிக்கு காஃபி கப்போட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டே படிக்கலாம், படிச்சிட்டே குடிக்கலாம், நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கான பொழுதுகள் இருக்குல்ல, இந்த பொழுதுகளை வந்து நல்லபடியாக ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்னா பார்த்தா பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த வெற்றின்றது அவனுக்கு வந்து சேருமே. அப்போ அந்த பொழுதுகளை பயன்படுத்துறவங்க வந்து பொழுதுபோக்கா நிறைய விஷயத்துல செலவிட்டு பயன்படுத்தக்கூடாது. அதை வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயத்த புக்கில் இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். ஓகேவா? இப்போ புக்கில் வந்து உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் வந்து உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கேண்டிடேட் போற அளவுக்கான சோர்சஸ் வந்து புக்ல வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? புக்ல இருக்கிறத டிட்டோ வாசிக்கிறீங்க. அதுல ஒரு சில தப்புகள் இருக்கு, அதுல ஒரு சில விஷயங்களை ஏன் அப்படின்ற ஒரு புரிதலோட படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா மறக்காது. அப்ப புரிதலோட படிக்க ஆரம்பிங்க, அது மறக்கா விடாம ட்ரை பண்ணுங்க. அதுக்கு இந்த காஃபி வித் அரிஷ் ஓரளவுக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களுடைய தொடர்ச்சிகளை நீங்க வந்து என்ன பண்ணணும், புக்ல வந்து சோர்சஸா தேடி படிக்கணும். ஸோ அன்னைக்கான ஒரு விஷயத்த நான் இப்ப இவ்வளவு சொல்றேன்னா அந்த ரிலேட்டடா அன்னைக்கு ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா கூட நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தெரிஞ்சுக்கிட்டு படிங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரி, நம்மளுடைய டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயத்தை எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 விஷயமே என்னென்ன பண்ண போகுதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ பேசிக்கா மனப்பாடம் பண்ணிருப்பீங்க இந்த நேரத்துக்கு. இப்ப சுவர்களில் வெள்ளடிக்க பயன்படுத்துவது வந்து ஒரு கால்சியம் ஆக்சைடு எடுத்து வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி தீயணைக்கும் சாதனங்கள் பயன்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஏன், எதுக்கு, ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தோட படிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுவது, தட் மீன்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ். இந்த தீலாம் வந்து அங்கங்க சிவப்பு கலர்ல வந்து என்னென்ன மாட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தீயெல்லாம் அணைக்கப்படும். அதுல என்னத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? சோடியம் பைகார்பனேட். இந்த இடத்துல எனக்கே ஒரு சில டவுட் வந்துச்சு நான் படிக்கும் போது. என்ன அப்படின்னா, நமக்கு நார்மலா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்ல என்ன இருக்கும், வெள்ளை கலர்ல ஒரு புகை வரும், அது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் டெமோவே எடுத்திருக்காங்க. நாங்களாம் டிப்ளமோ படிக்கும் போது. ஸோ தீயை அணைப்பதுக்கு வந்து நாங்கள் வந்து ரியல் டைமா உங்களுக்கு கற்று தரோம்னு சொல்லிட்டு எங்க பிரின்சிபால் என்ன பண்ணாரு, ஒரு கூட்டத்தெல்லாம் கூட்டி நடுவில் பற்ற வச்சுட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில வருதுலாம் சொன்னாரு. அதுல ரியாலிஸ்டிக்கா இருக்கட்டும் எங்களை தான் என்ன பண்ண சொன்னாரு, நெருப்பு பத்தனோடனே ஃபயர் கத்துங்கள்லாம் சொன்னார். நாங்களாம் அப்படியே ஜாலியா இருந்தோம் டிப்ளமோ படிக்கும் போது. அப்போ அதுல இருந்து அது எப்படி ஆப்ரேட் பண்ணா அதுல இருந்து என்ன வருதுன்றதெல்லாம் சொன்னாரு. அது கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ இருந்தது. அதுல கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு இருக்கும். நீங்க அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கிளாसेस இருக்கும். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இந்த மாதிரி டைப்ஸ்ல பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு சில ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்ல இது பி அண்ட் சி டைப்ஸ் ஆஃப் ஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு பயன்படும். அப்ப அது வகுப்பு வாரியாக பிரிக்கிறார்கள். இப்போ நீங்க எப்படி 3வது வகுப்பு, 4வது வகுப்பு, 5வது வகுப்புன்னு பிரிக்கிறீங்க, அந்த மாதிரி வந்து கிளாஸ் ஏ ஃபயர், கிளாஸ் பி ஃபயர், கிளாஸ் சி ஃபயர்னு வகுப்பு வாரியா பிரிக்கிறாங்க. அதுல ஒரு சில ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் மேலே எழுதி இருப்பாங்க, இது இந்த வகையான தீகளை கட்டுப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பில்டிங் கொழுந்து விட்டு எரியுது, அங்க போயிட்டு ஒரு சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு பிரஸ் பண்ணிட்டு இருப்பியா, ஏய் ஓடிப்போ, அப்பாலே ஓடிப்போ தீயே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே முடியாது. அந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னால கண்டிப்பா முடியாது. அப்போ எந்த வகையான ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் வச்சு எதை நீங்க வந்து அணைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ கதைக்கு வரேன். அதுல கார்பன் டை ஆக்சைடு தான் சார் இருக்கு, இதுதான் உங்க கதை, இதுதான் உங்க ஸ்டேட்மெண்ட். ஆமா, என் ஸ்டேட்மெண்ட் அதான் இருந்தது. அப்ப எங்க சோடியம் கார்பனேட்டிங், சோடியம் பைகார்பனேட் முளைச்சிச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான தீ அணைப்பான்கள்ல பயன்படுத்தக்கூடியதுதான். அங்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்த மாட்டாங்க. அதுவும் முக்கியமா இந்த கிளாஸ் ஏ ஃபயரை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அதாவது அதுக்கு பேரே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் அமில ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது கூட ஒரு அமிலம் இருக்கும், சோடியம் பைகார்பனேட்டும் இருக்கும், அது கூட ஒரு அமிலம். அந்த அமிலத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, இங்கெல்லாம் புக்ல இல்ல இதெல்லாம். அந்த அமிலத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்தக அமிலம்னு சொல்லப்படக்கூடிய சல்பியூரிக் ஆசிட், H2SO4. அப்ப சோடியம் பைகார்பனேட்டும் H2SO4 ஃபில் ஆகப்பட்ட அந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா தீயை அணைக்கலாம். சார் சல்பியூரிக் ஆசிட் கையில பட்டாலும் என்ன ஆகுது, அது போய் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோடியம் பைகார்பனேட்டோட அது வினை புரியும் பொழுது அது ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணுமா. அது போயிட்டு என்ன பண்ணுமா, காற்றின் இதை வந்து துண்டிக்கும், காற்றினுடைய இணைப்பை வந்து என்ன பண்ணும், துண்டிக்கும். இப்போ ஒரு நெருப்புமா,
வேக வேகமா பத்தி எரியுது. இதெல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மேலேயாவது தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு தீ பிடிச்சிச்சுன்னா அவனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லுவாங்க? ஒரு கோணி பையை சுத்தி உருள சொல்லுவாங்களே தவிர ஓடாத, பதட்டப்படாத. ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா தீ பிடிச்சிச்சுன்னா பதட்டத்துல ஓடதான் செய்வாங்க. ஆனா ஓடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஓடக்கூடாதுன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு வினை புரிந்து தீ இன்னும் அதிகமா எரியுமே தவிர கட்டுப்படுத்த முடியாது. சரியா? அப்ப காற்றில் உள்ள ஆக்சிஜனோட வினை புரிந்து தீ அதிகமா எரியக்கூடாது அப்படின்னா காற்றினுடைய இணைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் துண்டிக்கணும். அந்த காற்றினுடைய இணைப்பை துண்டிக்கிற வேலையை தான் இந்த சோடியம் பைகார்பனேட்டும் இந்த கந்தக அமிலமும் சேர்ந்து முதல்ல பார்த்து விட்டுரும். புரியுதா? அப்ப இததான் கிளாஸ் ஏ ஃபயர் அணைப்பதற்கு பயன்படுத்துறாங்க. அப்ப கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு இடத்துல இந்த சோடியம் பைகார்பனேட்டையும் இந்த கந்தக அமிலத்தையும் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு நான் பிரஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா காற்றினுடைய இணைப்பை ஃபர்ஸ்ட் அது துண்டிக்கும். அது ரெண்டுமே. அப்ப காற்றினுடைய இணைப்பு துண்டிச்சாலே நெருப்பு அணைவது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரப்படும். அப்போ தீயணைக்கும் சாதனங்களில் பயன்படுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். அதனுடன் எந்த அமிலத்தை பயன்படுத்துகிறார்கள் இனிமே கேள்வி வந்தாலும் பயப்படாதீங்க. எந்த அமிலம்? H2SO4 சல்பியூரிக் அமிலம். சோ அது என்ன பண்ணும்? எதன் மூலமாக அந்த தீயை கட்டுக்குள்ள எடுத்துட்டு வருதுன்னா காற்றினுடைய துண்டிப்பு, காற்றை துண்டிக்க செய்வது. அடுத்தது சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுத்துவது எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கால்சியம். கால்சியத்தை வச்சுதான் சுவர்கள்ல வெள்ளை அடிப்பாங்க. இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து தண்ணீரோட ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது H2O தண்ணீரோட ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து ஸ்லேக்கடு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க இன் இங்கிலீஷ். அந்த சுண்ணாம்பு எடுத்து தான் நம்ம செவுத்துல தடவினீங்கன்னா அழகா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஆனா கொஞ்சம் அப்படியே தடிமனா பறிய ஆரம்பிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். அது சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்ட்ல உள்ள கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி அது வந்து என்னவா படிய ஆரம்பிச்சிருச்சு? கால்சியம் கார்பனேட்டா படிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கால்சியம் ஆக்சைடுடைய 3 ப்ராசஸ். கால்சியம் ஆக்சைடு தண்ணீரோட வினைபுரியும் போது கால்சியம் ஹைட்ராக்சைடு, அது சுவற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடோட வினைபுரியும், அதாவது என்வாயன்மெண்ட்ல உள்ள கார்பன் டை ஆக்சைடோட வினைபுரியும் போது கால்சியம் கார்பனேட்டா மாறி ஒரு பால்மமா மாறி அது என்ன ஆயிடும்? பேஸ்ட் ஆயிடும். சோ அப்ப சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுத்துவது எது? கால்சியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படுவது சோடியம் கார்பனேட், சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுத்தப்படுவது கால்சியம். அடுத்தது கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது. A metal which heavy water என்னவா மாத்தும்? சாஃப்ட் வாட்டரா மாத்தும். ஓகேவா? சாஃப்ட் வாட்டரா மாத்தும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம சலவை சோடான்னு சொல்றோம்ல, சோடியம் கார்பனேட். நம்ம சலவை சோடான்னு சொல்லக்கூடிய சோடியம் கார்பனேட் ஃபார்முலா என்னன்னா Na2CO3. சலவை சோடாக்கு என்ன ஃபார்முலா? Na2CO3. இந்த சோடியம் பைகார்பனேட்டுக்கு NaHCO3. ஓகேவா? அதுதான் பேக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம். இது சமையல் சோடான்னு சொல்லுவோம் பேக்கிங் சோடா. இதை வந்து சலவை சோடான்னு சொல்லுவோம். அப்ப கடின நீரை மென்னீராக்க பயன்படுவதுன்னா சலவை சோடா. என்ன சார் சொல்றீங்க? துணி துவைக்கிற தண்ணியில நான் சலவை சோடா வச்சு கலந்தோடனே அது மென்னீர் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஒன்னைய தெரிஞ்சுக்கோங்க. கடின நீரை மென்னீராக்க பயன்படுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்னு சொல்லக்கூடிய Na2CO3 சொல்லக்கூடிய சலவை சோடா. இது நிறைய ப்ராசஸ்ல ஒரு கடின நீரை மென்னீராக்கலாம். கடின நீர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா D2O, டியூட்ரியம் ஆக்சைடு. H2O மென்னீர், சாதாரண தண்ணி. D2O டியூட்ரியம் டை ஆக்சைடு, டியூட்ரியம் ஆக்சைடு. டியூட்ரியம் அயனிகளை அதிக அளவுல கொண்ட ஒரு நீரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கடின நீர்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ரியாக்டர்ல தடுப்பான்கள், குளிர்விப்பான்கள், மாடரேட்டர்களா பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குளிர்விப்பான மாடரேட்டர்ஸ். ஸோ இதை கூலர்ஸா பயன்படுத்துவாங்க, கூலண்டா பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த கடின நீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி மாதிரியே தான், அதுவும் ஒரு தண்ணி. ஆனா கடின நீர்னா ரொம்ப கனமாலாம் இருக்காது, கன நீர்னு சொல்லுவாங்க. அதுக்கு கனமாலாம் இருக்காது. அதுல டியூட்ரியம் அயான்ஸ் வந்து அதிக அளவுல இருக்கும். ஹைட்ரஜன் அயான்ஸுக்கு பதிலாக டியூட்ரியம் அயனிகளை கொண்டு இருக்கும். அதனாலதான் H எடுத்துட்டு இங்க என்ன போட்டிருக்காங்க? D போட்டிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது அதுல கால்சியம் இருக்கும், இந்த மாதிரி டியூட்ரியம் இருக்கும். இதையெல்லாம் எடுத்துட்டா நமக்கு என்ன வரும்? மென்னீரா மாறிடும். அப்ப அதுக்கு கூட சோடியம் அயனிகளையும் பொட்டாசியம் அயனிகளையும், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுமா, சோடியம் அல்லது பொட்டாசியம் அயனிகளை பயன்படுத்துவதன் மூலமா அந்த கடின நீர் என்னவா மாறுதா? மென்னீரா மாறுதான். நம்ம படிச்சிருப்போம்ல சலவை சோப்பு, குளியல் சோப்பு, மென் சோப்பு, வன் சோப்பு, மென் சோப்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப அந்த சோடியமும் பொட்டாசியமும் வந்து சோப்புகளுக்காக பயன்படுத்தப்படுவது. சோ அதுதான் ஒரு கடின நீரை என்னவா மாத்தும்? மென்னீரா பயன்படுத்தும். அதுதான் சோடியம் கார்பனேட். நான் வந்து சலவை சோடான்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது சோடியம் கார்பனேட். அடுத்தது சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. என்ன ஆக்சைடு? கால்சியம் ஆக்சைடு. அப்ப கால்சியமே ரெண்டுத்துக்கு வந்துருச்சு. ஒன்னு சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்புகள்ல பயன்படுத்துறது, இன்னொன்னு சுவர்களில் வெள்ளை அடிக்க பயன்படுத்துவது. சோ ரெண்டு விஷயம்.
அப்ப உனக்கு கடிநீரை மென்னீராக்க பயன்படுத்துறது சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட் எதுக்குன்னா தீயணைக்கும் சாதனங்கள்ல பயன்படுத்தப்படுது. சரி, அடுத்தது இந்த நாலத்தோட பேர் டக் டக்குன்னு அதனால தான் எழுதி போட்டேன். அப்ப சோடியம் கார்பனேட் என்னன்னு சொல்லலாம், ஈஸியா சொல்லிடுவீங்க, வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லிடுவீங்க. வாஷிங் சோடா இன் இங்கிலீஷ், தமிழ்ல சலவை சோடா அப்படின்னு சொல்லிடுவீங்க. சலவை சோடா, சோடியம் கார்பனேட். இது சோடியம் பைகார்பனேட் அப்படின்னாங்க. பையை எடுத்துட்டு சமையல் பொருளை வாங்க தான் போவா. அப்ப சமையல் பொருளை வாங்குறதுக்குன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா. இத வந்து தமிழ்ல சுத்தமா சொல்லணும்னா சமையல் சோடான்னு சொல்லலாம். ஓகேவா? இன் இங்கிலீஷ் பேக்கிங் சோடா இஸ் மோர் தென் என்ன, பேக்கிங் சோடா. எதுக்கு? சோடியம் பைகார்பனேட்டுக்கு. சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடா. மேட்ச் தி ஃபாலோவிங்ல வரதுலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு இருக்கு, NaOH KOH அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்டிக் சோடா, காஸ்டிக் சோடா இல்லனா எரி சோடான்னு கூட சொல்லுவாங்க, எரி சோடா. அப்ப காஸ்டிக் இன் இங்கிலீஷ் காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷ், காஸ்டிக் பொட்டாஷ் இல்ல எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, எரி பொட்டாஷ். புரியுதா? அப்ப காஸ்டிக் பொட்டாஷ், எரி பொட்டாஷ், இதுதான் இதுக்கு சொல்றது. எதுக்கு? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சோடியம் கார்பனேட் என்றால் சலவை சோடா, வாஷிங் சோடா. சோடியம் பைகார்பனேட்னா பை வந்து பேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க, சோ பேக்கிங் சோடா சமையல் சோடான்னு சொல்லுவீங்க. சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடா, எரி சோடா. சோடியம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாஷ், எரி பொட்டாஷ்னு சொல்லலாம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन என்னன்னா ஒன் சோப்பு மென் சோப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஒன் சோப்பு என்றால் சாஃப்ட், மென் சோப் மென் சோப்புனா சாஃப்ட், ஒன் சோப்புனா ஹார்ட். அப்ப ஹார்ட் சோப்பை பயன்படுத்துறதுக்கு இதுல எது பயன்படுது, சாஃப்ட் சோப்பை பயன்படுத்துறதுக்கு எது பயன்படுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது, எந்த வெப்பநிலையிலும் நீர் புரியாத ஒரு உலோகம் இருக்கா. அப்ப நீர்களுடன் எல்லா உலோகங்களும் கிடைக்கக்கூடிய 72 உலோகங்கள், அதாவது நம்ம தனிமாவர்த்தன அட்டவணையில 118 தனிமங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த 118 தனிமங்கள்ல 72 உலோகங்கள் இருக்கு. புரியுதா? 118 என்பது தனிமங்கள், அதுல இருக்கக்கூடிய உலோகங்கள் 72. அந்த 72 உலோகங்கள்ல நீருடன் வினை புரியாத உலோகம் எதுன்னு கேக்குறாங்க. நம்ம அதிக அளவுல இப்பெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, காப்பர். ஓகேவா? தாமிரம். ஓகேவா? தாமிரம் வந்து நீருடன் வினை புரியாது. சோ இது நீருடன் வினை புரியாததுனாலதான் அதிக அளவுல தாமிரத்துல தண்ணி குடிங்க, தாமிரத்துல தண்ணி குடிங்க, ஏன்னா எளிதில் நீருடன் வினை புரியாது. ஆனா நீரில் உள்ள பாக்டீரியல், ஏன்னா தாமிரத்துக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கில் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்கு அந்த மெட்டலுக்கு. அதனால அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கும், நுண்கிருமிகளை அழிக்கும். அதனாலதான் எல்லாருமே வந்து கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி காப்பர் பாட்டில்ல வச்சு தண்ணி குடிங்க, காப்பர் யூஸ் பண்ணுங்க, தாமிரத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஓகேவா? அடுத்தது, அந்த தண்ணீரை பற்றி படிச்சோன்னே இங்க தூய நீரின் பத்தி 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. தூய நீரினுடைய கொதிநிலை எப்படி இருக்கும்னா 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். இந்த கொதிநிலைகளை பத்தி படிக்கும் போது, அதாவது டெம்பரேச்சர், the boiling temperature of the water, the boiling temperature of the water is 100 degree Celsius. இப்போ ஒரு குக்கர், அழுத்தர் கலன் இருக்குல்ல, பிரஷர் குக்கர்ல, பிரஷர் குக்கர்ல ஒரு தண்ணீரினுடைய கொதிநிலை எவ்வளவா இருக்கும்? கமெண்ட் பண்ணிடுங்க. படிச்சிருக்கியா பார்க்கலாம். ஒரு விஷயத்த படிக்கிறேன்னா அதுக்கு இன்னொரு விஷயத்த உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். அதுதான் காஃபி வித் ரிஷ் வந்திருக்கோம். அப்போ டெம்பரேச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதே இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பா. எதுக்கு? பிரஷர் குக்கர்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது உறைநிலை. உறைநிலைனாலே என்னது? அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட். ஓகேவா? ஃப்ரீசிங் பாயிண்ட். அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் நார்மல் வாட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த நார்மல் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். And then அடர்த்தி, the volume, sorry, density, volume or density of the water என்னன்னு கேட்டாங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 1 கிராம். ஓகேவா? 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். இது எனக்கு அந்த அளவுக்கு முக்கியமா தெரியல, பட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் தென் வந்து இது. சரியா? அடுத்தது, உலகிலேயே மிக நீளமான நதி. நிறைய தண்ணியை பத்தி படிச்சுட்டு வரோம். அதுல நீளமான நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க, நைல் நதி. மிக நீளமான நதி எது? நைல் நதி. கேட்டிருக்கிறது எது? உலகிலேயே. இப்ப நிறைய क्वेश्चन இருக்கு, ராபிட் ஃபயர், இதுக்கு எல்லாமே சப்ப क्वेश्चन. அதனாலதான் உனக்கு இங்க இருந்து क्वेश्चन ஆரம்பிக்கிறேன்.
உலகிலேயே மிக நீளமான நதி எது? நைல் நதி. இந்தியாவிலே மிக நீளமான நதி எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை நதி. கங்கை நதி தான் இந்தியாவின் மிக நீளமான நதி. சோ கங்கை நதியினுடைய அந்த இது எத்தனை அந்த மீட்டர் டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர் ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். 225. அப்ப கங்கை நதியினுடைய நீளம் என்னன்னு கேட்டாங்கன்னா 25 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி, இது உனக்கான கொஸ்டின். இப்போ நானு புக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, புக்ல கூட இந்த ரெண்டு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. உலகின் மிக நீளமான நதி எது, இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. உலகிலேயே மிக நீளமான நதி நைல் நதினும் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதினும் சொல்லி கத்து கொடுத்தவங்க. இந்த தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி என்னன்றது நம்ம ரிசர்ச் பண்ண மறந்துடுறோம். சரியா, இந்தியான்னு பிரிக்கும் போது தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கிறோம்ல, அப்போ வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டா கூட கங்கை தான். ஏன்னா கங்கை வட இந்தியாவில தான் இருக்கு. அப்ப நீ இந்தியாவின் மிக நீளமான நதின்னு கேட்டாலும் கங்கை தான். அதை வட இந்தியான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா தென்னிந்தியான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா தென்னிந்தியாவை பிரிக்கிறாங்கல்ல. அப்ப தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி என்னன்னு கேட்டா அதை என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு காஃபி வித் ஹரிஷ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரி, அதே மாதிரி நைல் நதியுடைய டிஸ்டன்ஸ், இந்த நைல் நதியினுடைய அளவையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்ப இந்த ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு 2 क्वेश्चन கேட்டிருக்கேன். இதுவரை ஒரு ஸ்லைட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன். இங்க ஒரு क्वेश्चन கேட்டேன், ஞாபகம் இருக்கா? அந்த அழுத்தற்கலனினுடைய கொதிநிலை என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். அடுத்து வேற என்ன கேட்டிருந்தேன்? இங்கெல்லாம் எதுவும் கேட்கலையா? சோ இந்த இடத்துல எதுவும் கேட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, என்ன இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ இங்க 2 क्वेश्चन கேட்டிருக்கேன். தென்னிந்தியாவின் மிக நீளமான நதி என்னன்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி நைல் நதியினுடைய அந்த இது என்னன்னு கேட்டிருக்கேன். அடுத்தது, எந்த விலங்கு எப்போதும் நீர் அருந்துவதில்லை? நீர். மனிதனுக்கு நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவரே குரல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. நீரின்றி அமையாத உலகு. எந்த ஒரு ஜீவராசிகள் இந்த உலகத்துல பிறப்பெடுத்தாலும் கண்டிப்பாக நீர் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீரே சாப்பிடாத ஒரு விலங்கு இருக்குமானா இருந்திருக்கே. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மிருகங்களுடைய பெயர்கள் இணைந்து வரக்கூடிய ஒரு பெயரான கங்காரு எலி. கங்காரு எலிக்கு தான் நீரே தேவைப்படாதான். அப்ப தண்ணியே குடிக்காதானே. அந்த எலியை பார்த்திருக்கீங்களா? முதல்ல இவ்வளோடு சின்னதா தான் இருக்கும், 2 கால் தான் இருக்கும். கங்காரு மாதிரி 2 கால்ல குச்சி தான் போகும். அப்படி இருக்கக்கூடிய இருக்கும் 4 கால், ஆனா 2 கால்ல குதிச்சு எலி மாதிரியே இருக்கும். அதனால அதுக்கு பேர் கங்காரு எலி. அந்த கங்காரு எலி தான் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்தே தமக்கு தேவையான நீர்களை எடுத்துக்கொள்ளும். தண்ணியா போய் தண்ணி எல்லாம் குடிக்காது. சாப்பிடும் போது தண்ணி ஒரு பக்கம் வை, இதை ஒரு பக்கம் வை, எனக்கு தேவையில்லாத சாப்பிட்டேன்னா தண்ணி குடிச்சு முழுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி கேஸ் கிடையாது. தண்ணி எல்லாம் தனியா எடுத்துக்காது. சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்தே தமக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொள்ளும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கங்காரு எலி. அந்த விலங்கு எப்போதும் நீர் அருந்துவதே கிடையாது. அடுத்தது நத்தை, ஆமை. இந்த 2 விஷயத்தை எழுதினால 2 உறக்கங்கள் உனக்கு ஞாபகம் வரணும். ஒண்ணு நத்தை. நத்தை என்ன என்றால் கோடைக்கால உறக்கம். ஓகேவா? சம்மர் சீசன்ல போய் தூங்கிடும். வெயில சமாளிக்க முடியாம தன்னோட எந்த வேலையும் செய்யாத போய் தூங்கிடும். இப்போ வெயில் காலம் இல்ல, கொதிக்குது இல்ல வெயில், அப்ப நத்தை போய் என்ன பண்ணிடும்? அழங்க பதுங்கிடும், தூங்கிடும். ஆமை என்றாலே குளிர்கால உறக்கம். ஆமை என்றாலே என்ன கால உறக்கம்? குளிர்கால உறக்கத்திற்கான ஒரு எக்ஸாம்பிள். சோ இந்த விலங்குகளை கேட்டாங்கன்னா மறக்காம மனசு வச்சுக்கிட்டு பதில சொல்லுவீங்க. ஏன்னா கூற்றுகள்ல கேட்கலாம். குளிர்கால உறக்கத்திற்கான ஒரு சிறந்த உதாரணம் நத்தை அப்படின்னு சொல்லலாம். தவறு. குளிர்கால உறக்கத்திற்கு சிறந்த உதாரணம் ஆமை, கோடைக்கால உறக்கத்துக்கு சிறந்த உதாரணம் தான் என்னது? நத்தை. அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கேள்விக்கு கூற்றுகளுக்கு எது சரி எது தவறுன்னு பதில் சொல்ல முடியும். அப்ப குளிர்கால உறக்கத்துக்கு தேவையானது ஆமை. ஆமை குளிர்காலத்துல வேலையை செய்யாது. நல்லா கூட்டுக்குள்ள போயிட்டு நல்லா தூங்கிட்டு அப்புறமா ஓட்டுல இருந்து வெளியே வரும். சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சோ இது ரிவிஷன் பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். சோ இந்த நாளமில்லா சுரப்பிகள் அவற்றுடைய இருப்பிடங்கள் எங்க இருக்குன்றதை தான் கேட்டிருக்கேன். அப்ப நாளமில்லா சுரப்பிகள் இருக்கக்கூடிய இந்த 7 வகையான சுரப்பிகள் எங்க இருக்குன்றது தெரியும். நம்ம ரேண்டமா அங்கங்க போலாம். ஃபர்ஸ்ட் இனப்பெருக்க உறுப்பு. இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுப்பு குழி. எங்க இருக்கும்? இடுப்பு குழி. சரியா? இடுப்பு குழியில் தான் என்ன இருக்கும்? இனப்பெருக்க உறுப்பிற்கான இது இருக்கும். அடுத்தது பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி. இந்த 2 சுரப்பியுமே முக்கியமான சுரப்பி. இந்த 2 சுரப்பிகளுமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதி தான். எங்க இருக்கும்? மூளையினுடைய அடிப்பகுதி. மூளையினுடைய அடிப்பகுதியில தான் காணப்படும். சரி, தைராய்டு ஊருக்கே தெரியும். தைராய்டு சுரப்பி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா கழுத்து. எங்க? கழுத்துல இருக்கும். இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல, அதுலதான் தைராய்டு சுரப்பி இருக்கும். தைமஸ் சுரப்பி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மார்பு கூடு. எங்க இருக்கும்? மார்பு கூடு. நம்மளுடைய மார்பு கூட்டில தான் வந்து என்ன இருக்கும்? தைமஸ் சுரப்பி இருக்கும். கணையம் அண்ட் தென் வந்து அட்ரினல். இந்த கணையம் என்பது வயிற்றினுடைய அடிப்பகுதியில் இருக்கும். வயிற்றின்
அடிப்பகுதியில தான் கணையம் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த அட்ரினல் சுரப்பி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்திற்கு மேலே இருக்கும். கிட்னி இருக்குல்ல, கிட்னிக்கு மேல, சிறுநீரகத்தின் மேல். அப்ப இந்த 7 சுரப்பிகளுமே எங்கெங்க அமைய பெற்றுள்ளது, அவற்றினுடைய இருப்பிடம் எது அப்படின்றதான் இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிருக்கேன். இட்ஸ் ரேபிட் ரீகாலிங். இன்னும் இருக்கு 2 ஸ்லைடு பார்ப்போம் அதுலயும். இந்த 7மே அந்த நாளமில்லா சுரப்பிகள் அவற்றினுடைய இருப்பிடங்கள் எங்கெங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில இருந்து கொஞ்சம் உயிரியல் வந்துட்டோம். அடுத்து செல்லினுடைய 4 விஷயத்தை பத்தி எழுதியிருக்கேன். கிட்ட யார் சொல்றீங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்லினுடைய ஆற்றல் மையம் போலாம். யார் செல்லினுடைய ஆற்றல் மையம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. யாரு? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை தான் செல்லினுடைய ஆற்றல் மையம் என்று அழைப்பார்கள். அப்ப செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் எது? உட்கரு, நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய உட்கரு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம். ஓகேவா? இது பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். அடுத்து செல்லினுடைய ஆற்றல் நாணயம் யாரு? ஏடிபி, அடினைன் ட்ரைபாஸ்பேட். சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சோ டைபாஸ்பேட்னா ஏடிபி, இது ஏடிபி. செல்லினுடைய ஆற்றல் நாணயம். செல்லினுடைய உணவு தொழிற்சாலை எதுன்னு பாத்தீங்கன்னா பசுங்கணிகம். செல்லினுடைய உணவு தொழிற்சாலை எது? பசுங்கணிகம். இதே செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் எதா இருந்தாலும் சுவர்ல தாங்கினா தாங்க போகுது. செல் சுவர், அவ்வளவுதான். செல் சுவர். அப்ப இதெல்லாமே ஒரு ரேண்டமா உனக்கு கேட்டிருந்தேன். ரேண்டமா கேட்டிருக்கக்கூடிய செல்களை பற்றிய விவரங்கள் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா மேக்சிமம் செல்கள் எதுவுமே உன் மனசை விட்டு போகல. அப்ப 5 விஷயங்கள் செல்லுல இருந்து கேட்டு செக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த 3 விஷயம் தான் முடிச்சிடலாம். இது ஒரு ரிவிஷன் தான், நம்ம ஆல்ரெடி நடத்தினதுதான். சால்மோனெலசிஸ் வயிற்றுப்போக்கு, ராணிகேட் நோய், அம்மை நோய், ஆஸ்பர்ஜில்லஸ் நோய், பலவீனம் அல்லது நலிந்து போகுதல். சோ இது எல்லாமே எதனால உருவாகுது, எந்த ஒரு காரணத்தினால இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியானால உருவாவதுதான் சால்மோனெலசிஸ் வயிற்றுப்போக்கு. வைரஸால உருவாவது ராணிகேட் நோய், அம்மை நோய். அடுத்தது ஆஸ்பர்ஜில்லஸ் பூஞ்சை. ஓகேவா? ஃபங்கஸ். சோ இது எல்லாமே சொல்லிட்டேனா? ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? அப்ப ஈஸியா தானே இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய விஷயத்தை பார்த்திருக்கீங்க. ரிவிஷனா பிளஸ் தெரிஞ்சுக்கிட்டதா அப்படின்ட்டு. இப்போ உனக்கு இங்க 4 கேள்வி தான் எழுதிருக்கேன். நிறைய கேள்வி உள்ளவே கேட்டுட்டேன். இந்த 4 கேள்விக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கடின நீரை மென்னீராக்க பயன்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்கேன். கடின நீரை மென்னீராக்க பயன்படுத்துவது எது அப்படி. இரண்டாவது கங்கை நதியினுடைய நீளம் என்னன்னு கேட்டிருக்கேன். என்னது? கங்கை நதியினுடைய நீளம் என்ன? அடுத்தது தைமஸ் சுரப்பி எங்க உள்ளதுன்னு கேட்டிருக்கேன். தைமஸ் ரொம்ப முக்கியமான சுரப்பி, எங்க இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன். அடுத்தது செல்லினுடைய ஆற்றல் நாணயம் எது? செல்லினுடைய ஆற்றல் நாணயம் எது? சோ மறக்காம இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ காஃபி வித் ஹரிஷ்ல இன்னும் பல விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க தான் போறீங்க. சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது மூலமா தான் உங்களுக்கு காஃபி வித் ஹரிஷ் டெய்லியும் வரும். சோ மறக்காம இந்த ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போங்க, வச்சுட்டு போங்க. அப்பதான் நல்லா புரியும். சோ பார்க்கலாம். இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மெத்தட். நன்றி, வணக்கம்.